திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே திறக்கப்பட்ட நாள் முதல் தற்போது வரை மின்சார வசதி இல்லாமல் அங்கன்வாடி மையம் இயங்கி வருவதால் குழந்தைகள் சிரமப்பட்டு வருகின்றனர். செங்கம் அடுத்துள்ள மேல் செங்கம் ஊராட்சியில் சுமார் 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் கடந்த 2022-2023 கல்வியாண்டில் திறக்கப்பட்டு சுமார் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். இந்த கட்டிடத்தில் மின் விசிறி மற்றும் மின் விளக்குகளை மட்டும் பொருத்திவிட்டு மின் இணைப்பு வழங்காமல் விடப்பட்டுள்ளதால் கோடை காலங்களில் வெப்பத்தை தாங்காமல் குழந்தைகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக கிராமத்தினர் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த மையத்தில் குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் ஏற்பாடு செய்யவில்லை என்றும் சுற்றிலும் முட்புதர்கள் வளர்ந்துள்ளதால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் அடிக்கடி அங்கன்வாடி மையத்திற்கு சென்று அச்சுறுத்துவதாகவும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைக்கும் கிராம மக்களும் பெற்றோர்களும் விளம்பர பிரியர் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் அங்கன்வாடி மையத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்து மின் இணைப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கூட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையிலும் மலைவாழ் மக்கள் ஆபத்தான முறையில் பரிசல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். உடுமலை அடுத்துள்ள அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான கூட்டாற்று பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக கூட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் கூட்டாறு வழியாக தளிஞ்சி, மஞ்சம்பட்டி, மூங்கில் பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களுக்கு செல்லும் மக்கள் நியாய விலைக்கடை பொருட்களை வாங்குவதற்கு கூட கூட்டாறு வழியாக ஆபத்தான முறையில் பரிசல் பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. எனவே கூட்டாறு பகுதியில் குறைந்தபட்சம் மரப்பாலமாவது அமைக்க வேண்டுமென ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.